ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா பெர்ஃபெக்ட்டா ஒரு சில்லி கோபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மக்களுக்கு பிடித்தவை சேனல். இந்த குளிரு காத்து கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சில்லி காலிஃபிளவர் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சில்லி காலிஃபிளவர் மதிய லஞ்சுக்கு பெஸ்ட் காம்பாவா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட அடாப்ட் ஆகும். இப்ப காலிஃபிளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. வார்ம் வாட்டர்ல ஏன் வாஷ் பண்றோம்னா ஏதாவது அதுல பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில வந்துரும், நல்லா கிளீன் ஆயிரும். இப்ப இதுல தண்ணி இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிரும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு முட்டை யூஸ் பண்ணல. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கழுவி வச்ச காலிஃபிளவர் இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே எல்லா காலிஃபிளவரையும் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது குக் ஆயிட்டு இருக்க டைம்லயே கொஞ்சம் பூண்டை பொடிசா சோப் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியையும் கொஞ்சம் பொடிசா சோப் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் கியூப் ஷேப்புக்கு வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சினுக்கரிக்கு வச்சு அதை பிரிச்சு எடுத்து விடுங்க. நல்லா தனித்தனியா நல்லா குக் ஆயிருக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப இது நல்லா குக் ஆயிருச்சு. இப்ப இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பேட்டரியும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப சில்லி கோபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாயை வச்சுக்கலாம். அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ணி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பொடிசா கட் பண்ணி வச்ச கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் லைட்டா கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப இதுல நம்ம கியூப் ஷேப்ல கட் பண்ணி வச்ச கேப்சிகம், பெரிய வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான அந்த ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்கும். இப்ப இதை நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்றத விட வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம கோபில உப்பு ஆட் பண்ணிருக்கோம். அதனால இது வதங்குறதுக்கு அளவா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி இல்லைன்னா ரெட் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு எப்போ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா ட்ரையா இருந்தா போதும்னா இந்த டைம்லயே அந்த காலிஃபிளவர்ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூசியா வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு ஊத்தி இருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்த உடனே அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச கோபி எல்லாம் இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல இருந்தா போதும். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல கோபி சில்லி ரெடி ஆயாச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கோபி சில்லிய ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு பிடித்தவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.